N360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வந்து நாகாத்தம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, புத்தில் இருக்க நாகாத்தம்மனுக்கு அலங்காரம் பண்ணி காமிங்கன்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அபிஷேகம் 1 by 1 பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணுறது ஈஸியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நாகாத்தம்மனை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அம்மனுக்கு வந்து முதல்ல அபிஷேகம் பண்ணிடுறோம். கீழே ஒரு நாகம் சிலை இருக்குது, அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்க அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் அம்மனுக்கு அலங்காரம் துவங்க போகிறோம். இப்போ கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அபிஷேகம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மஞ்சள் வந்து பிடிக்கும். இப்போ இதே மாதிரி அம்மனுக்கு மஞ்சள் முகத்துக்கு எப்படி போடுறதுன்ற ஒரு தனி அலங்காரம், அதாவது கோயில் உள்ளே இருக்கக்கூடிய அம்மனுக்கு எப்படி மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்ணுறது, அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் போய் பாருங்கள். அதில் வந்து அம்மனுக்கு எப்படி மஞ்சள் காப்பு பண்ணுறதுன்னு தெரியும். நான் இப்போ மஞ்சள் எடுத்திருக்கோம். இப்போ அலங்காரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து மஞ்சள் பாருங்க, மஞ்சள் எடுத்துட்டு அந்த எண்ணெய் போட்டிருக்கோம், அது மேலேயே அப்ளை பண்ணிட்டே இருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு வீடியோலயும் அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சள் முதல்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க.
புருவம் வந்து போட்டுட்ருக்கோம் பாருங்கள், புருவம், உதடுகள்லாம் வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம பெயிண்டிங் கொடுக்க போகிறோமோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி தேய்ச்சி மஞ்சள் இருக்கிறத லைட்டாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துலலாம் மஞ்சள் நம்ம எடுத்தோமோ, ஐப்ரோலாம் எடுத்திருந்தோம் இல்லையா, புருவங்கள்லாம், அந்த இடத்துல இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் வந்து போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த பெயிண்ட்லாம் எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த பெயிண்ட்டு சாதாரணமாக நம்ம ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கக்கூடிய வாட்டர் பெயிண்ட் தான் இது. நீங்கள் கடையிலே கேட்டு வாங்கலாம். இந்த ப்ரஷ் எல்லாமே ஹார்ட்வேர்ட்ஸ் கடையிலையும் கிடைக்குது, எல்லா ஹார்ட்வேர்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேஷ்னரி கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி அந்த இடங்கள்லேயே வாங்கிக்கலாம். இப்போ சுவாமிக்கு அலங்காரம் பண்ணோன்னே சில ஜுவல்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, கம்பல், மூக்குத்தி, இதெல்லாம் பற்றின ஒரு வீடியோவும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்லேயும் போய் பாருங்கள். அம்மனுக்கு அலங்காரம் பண்ண வேண்டிய நகைகள் பற்றின அந்த வீடியோவும் அதில் இருக்குது, அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் லிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெட் கலர் கொடுத்துக்கணும். இப்போ ஐப்ரோ முடிச்சாச்சு. இப்போ வந்து உதடுகளை போட்டுட்ருக்கோம்.
வந்து கண்மலர் வந்து தனியாக நம்ம வச்சுருக்கோம். இது வந்து வெள்ளி கண்மலர். இந்த மாதிரி கண்மலர் இருந்ததுன்னா இது மாதிரி கையிலேயே எடுத்து முதல்ல பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கண்ணில் வந்து உள்ளே முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சுற்றி இருக்கிற விழி பகுதிகள்லையும் பிளாக் போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நகையெல்லாம் ஒட்டுறதுக்கு, அதாவது இந்த கண்மலர்லாம் ஒட்டுறதுக்கு பசையும் தனியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சந்தனத்தை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சந்தனத்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நகை ஒட்டும் பசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அலங்கார நகைகள்லாம் விற்கக்கூடிய கடையில் தனியாகவே அந்த பசை கிடைக்குது. அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் நகை ஒட்டும் பசைன்னு சொல்கிறோம், சிலர் வந்து கோந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சிலர் வந்து இதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்கிறீங்க. ஆக மொத்தம் இந்த நகையை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பசை வந்து இந்த அலங்கார நகை கிடைக்கிற கடையிலே கண்டிப்பாக கிடைக்கும். வந்து அம்மனுக்கு, நாகாத்தம்மனுக்கு புடவை கட்ட போகிறோம். இந்த மாதிரி புடவையை வந்து மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி புடவை கட்டுற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஃபுல்லாக புடவை எப்படி கட்டுறது, அதாவது உள்ளே இருக்க கோவில் உள்ளே இருக்க அம்மனுக்கு எப்படி புடவை கட்டுறதுன்ற வீடியோ அதில் இருக்குது. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புடவையை இந்த மாதிரி மடிச்சுட்டு அம்மனுக்கு இது மாதிரி புடவையை நம்ம செலுத்துகிறோம். அங்கே பாருங்கள், அழகாக இந்த மாதிரி மடித்து விட்ற வேண்டியதான். மடித்து விட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மேலே வந்து பட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது இதுக்கு தேவையான ஃபாயில் பேப்பர், கோல்டு கலர் ஃபாயில் பேப்பர். இதுவும் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. இதுவும் எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலும் கிடைக்கக்கூடிய ஃபாயில் பேப்பர் தான் இது. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கட்டிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம அலங்காரம் முடிச்சாச்சு. கீழே இருக்க நாகம்மாவுக்கும் இதே மாதிரி மஞ்சள் போட்டு எப்படி போட்டிருக்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பாம்பு புத்துலேயே அம்மனுடைய முகம் அது. இல்லை இயற்கையாக நம்மளே வந்து அந்த முகத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் புத்து மேலே. ரொம்ப பயபக்தியாக பண்ண வேண்டிய விஷயங்க. அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். பாம்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துல அம்மன் கோவிலில் பார்த்து பண்ணுங்கள். பூஜை பண்ணக்கூடியவங்களாம் இதை மாதிரி பண்ணி இப்போ வேப்பிலையும் நம்ம வச்சுருக்கோம். அழகாக வந்து பூஜைக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணியாச்சு அம்மனுக்கு. நம்ம சேனலில் வந்து அம்மனுக்கு புடவை கட்டுறது, மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு பண்ணுறது எல்லாத்துக்குமே தனித்தனியான வீடியோஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்மளும் நல்லபடியாக வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி நாகாத்தம்மன் அலங்காரம் பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தங்களுக்கு, கோவில் அர்ச்சகர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கோவில் பற்றின எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே தீர்வு கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்போம். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.